வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு சூப்பரான அப்டேட்ட பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு புது ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க. இது ஏன் இவ்ளோ அவசரம்? இதனால என்ன பெனிஃபிட்? எப்படி ஈஸியா அப்ளை பண்றதுன்னு நாம இந்த தொகுப்புல ரொம்ப தெளிவா அலச போறோம். ரேஷன் கார்டுங்கிறது சும்மா அரிசி பருப்பு வாங்குற அட்டை மட்டும் கிடையாதுங்க. அது நம்மளோட மிக முக்கியமான அடையாள ஆவணம். வாங்க உடனே விஷயத்துக்கு போலாம். சோர்ஸ் தகவல் படி பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, புதிய அரசு வருவதால் புதிய ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கும் மகளிர் உதவித்தொகை கிடைக்கும் வாய்ப்பு. இத கேட்ட உடனே நமக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வருது இல்லையா? ஆமாங்க, புதுசா கார்டு வாங்குறவங்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுறது தான் இப்போதைக்கு ஹைலைட். அதனால இது வெறும் ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷன் மட்டும் இல்ல, குடும்ப தலைவிகளுக்கு கிடைக்க போற ஒரு மாபெரும் பொருளாதார உதவிக்கான திறவுகோல்னு சொல்லலாம். இந்த சான்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இதோட முக்கியத்துவம் என்னன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அடுத்ததா நம்ம எல்லார் மைண்ட்லயும் ஓடுற ஒரு முக்கியமான கேள்வி, அப்ளை பண்றதுக்கு எக்ஸாக்ட்டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? ஒரு அரசாங்க திட்டத்துல நாம சேரணும்னா பேப்பர் ஒர்க் ரொம்ப பக்காவா இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு அலைச்சலும் இல்லாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நாம சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ண என்னென்ன தேவைன்னு இப்போ பாப்போம். சோ, பகுதி 1, தேவையான ஆவணங்கள். உங்களுக்கான செக்லிஸ்ட் இதோ. கவனமா கேட்டுக்கோங்க. இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில கண்டிப்பா இருக்கணும். 1, குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட ஆதார் கார்டு. குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரோட ஆதாரும் மஸ்ட். 2, ஒரு கிளியரான ஃபேமிலி போட்டோ. 3, லேட்டஸ்ட் கேஸ் பில் இல்லனா இபி பில். ரொம்ப பழைய பில் எடுத்துட்டு போகாதீங்க, ரீசன்ட் பில் தான் வேணும். 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நீங்க வாடகை வீட்ல இருந்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் கூட போட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் கண்டிப்பா வேணும். அப்புறம் 5வது, நீங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவான மொபைல் நம்பர். அவ்வளோதாங்க. இந்த 5 இருந்தா போதும், வேலை முடிஞ்சது. அடுத்து பகுதி 2, எங்கே விண்ணப்பிப்பது? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நீங்க நேரா போக வேண்டிய அதிகாரப்பூர்வமான இடம் செல்லூர் இ-சேவை மையம். நாம முன்னாடி பார்த்த அந்த செக்லிஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம எடுத்துக்கிட்டு இந்த இ-சேவை மையத்துக்கு போனீங்கன்னா எந்த ஒரு தப்பும் இல்லாம ரொம்ப ஈஸியா உங்க புது ரேஷன் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிடலாம். உங்க வேலையை இன்னும் ஈஸியாக்கிறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உடனே 9361664466 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸ்டெப் 2, அவங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இப்பவே இந்த டீடைல்ஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா பொறுமையா அவங்கள காண்டாக்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எங்க போய் அப்ளை பண்ணணும்னு எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க குடும்பத்துக்கான பலன்களையும் குறிப்பா இந்த மகளிர் உதவித்தொகைக்கான வாய்ப்பையும் இன்னைக்கே சொந்தமாக்கிக்க நீங்க ரெடியா? உடனே டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுங்க, புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவலோட நாம மீண்டும் சந்திக்கலாம்.